எப்பயும் மஷ்ரூமை பிரியாணியாக பண்ணி பார்த்துருப்போம். சரி தொக்கு மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஸோ சைட் பை சைடு வந்து நம்ம ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து வெங்காயம் வதங்கினதோட நமக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். வதக்கி இதை வந்து வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு, வெங்காயம் வதங்கினதோட இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ண 2 தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். பொடியாக வேணும்னா பொடியாக வெட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தொக்கு பண்ணுறோன்னா நல்லா பெருசாக போட்டிங்கன்னா நல்லா வதங்குறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை பச்சை வாடகைக்கு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா தண்ணி நல்லா ட்ரைன் ஆனதும் மஷ்ரூமை போட்டிங்கனாலே அதுலேருந்து தண்ணி வந்து உங்களுக்கு வெளில வரும். அது நல்லா உங்களுக்கு தண்ணி வந்து வதங்கி அதில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வேகணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பொறுமையாக இருக்கணும். இது வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்பாத்தி, சாப்பாடுக்கெலாம் உங்களுக்கு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.